ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு க்ளீனிங் வேலை பார்த்துக்கலாம். இது ஃபுல் வீடியோ வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இப்போது ஒரு மஞ்சத்தூளும் ஒரு ஸ்பூன், கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போட்டு மீனை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 டைம் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ஃபிஷ்ஷோட ஸ்மெல் இருக்காது, பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வந்துட்டு நான் கழுவி எடுத்துக்கிறேன். இப்போ மசாலா வந்துட்டு கோட் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு உப்பு. இந்த ஸ்பூனில் வந்து நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அரிசி மாவு. அப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன மீன் மசாலா யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா எண்ணெய் வந்துட்டு விட்டுறலாம். ஒரு ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் விடுங்க. ஒரு அரை லெமனை வந்துட்டு புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி தொளிச்சு வந்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப கெட்டியாகவும் இருக்காமல் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் மீடியம் வர மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் வச்சுக்கோங்க. அப்போ தான் மீனில் வந்து நல்லா உள்ளே இறங்கும் மசாலா, பிரியாமையும் இருக்கும். இப்போ மீனில் வந்துட்டு நான் அப்ளை பண்ணி காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். இப்போது இன்னொரு மீனும் கூட நான் வந்து உங்களுக்கு ட்ரையல் காட்டுறேன். இப்போ பாருங்கள். இப்போ நல்லா கோட் ஆகிடுச்சு. சுற்றி வரமும் மசாலா தடவுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்திங்கன்னா 2 ஃபிஷ்ஷையும் நல்லா வந்துட்டு கோட் பண்ணி வச்சுக்கிறேன். இதே மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் மசாலா தடவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், நான் வந்துட்டு வெயிலில் காய வைக்கிறேன். நீங்கள் ஊற வச்சும் கூட பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சோன்னா மீன் போடுறேன். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஒரு துளியும் கூட மசாலா கீழே ஒட்டவும் செஞ்சுருக்காது, பிரியவும் செய்யாது. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு சொட்டும் கூட மசாலா பிரியவும் இல்லை, உதிராமே வந்திருக்கு. நல்லா ஒட்டி இருக்குது, நல்லா ஊறி இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.